பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் நம்முடைய நேராக பேசலாம். சார் வணக்கம். பாமக பாஜக டீல் அப்படின்றது எப்படி சக்சஸ் ஃபார்முலாவா? இது அதிமுக எப்படி பார்க்கும்? இந்த கூட்டணியுடைய மிகச்சிறந்த வாய்ப்புகள் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? இல்ல, அதாவது பாமகவை பொறுத்தவரையில் அவங்க பெரும்பாலான மாவட்ட செயலாளர்களோ இல்ல அவர்களுடைய தொண்டர்களோ அதிமுகவை விரும்பியதாக தெரிகிறது. மற்றபடி தலைமை பாஜகவோடு போவது சரின்னு முடிவு பண்ண மாதிரி ஒரு தகவல் தெரிய வருகிறது. அது எந்த அளவிற்கு உண்மை என்று நமக்கு தெரியாத சூழ்நிலையில பாமகவை பொறுத்தவரை அவங்க எப்பவுமே கடைசியில மட்டும்தான் அவங்களுடைய முடிவை எடுப்பார்கள். ஸோ ஏன்னா பாமக எப்பவுமே அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை எங்களுக்கு இருக்கு, அந்த 6% ஓட்டு அவங்களுக்கு நிச்சயமா வரப்போகுது. ஸோ அதனால எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் நம்ம கிட்ட நிக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஸோ இப்போ பாமக பாஜகவுக்கான வாய்ப்புகள்னு பாத்தீங்கன்னா, வட மாவட்டத்துல பாமக பாஜகவோடு சேர்ந்ததால் அதிமுகவுக்கு நிச்சயமாக இது ஒரு பலவீனமாக இல்ல ஒரு செட்பேக்காக தான் பார்க்க வேண்டும். ஏன்னா திமுக கூட்டணி வலுவா இருக்கிற இந்த நேரத்துல அதிமுக பாமக கூட்டணி வந்திருந்தா இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியை நிறைய இடத்துல பயங்கர டஃப் ஃபைட் கொடுத்திருக்க முடியும். ஆனா இப்ப பாஜக பாமக சேர்றதுனால பாஜகவுக்கு வட மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய பலம் பாஜக கேண்டிடேட்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கிறது. இப்போ நீங்க அரக்கோணம் போன்ற தொகுதிகள்ல பாமக நின்னா பாமகக்கென்று ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்கிறது. திமுக சார்பில் ஒரு வேட்பாளர் நிற்பார். ஸோ அப்போ பார்க்கும் பொழுது அதிமுகவும் அங்கு நிற்கும் பொழுது இப்ப 2வது இடம் 3வது இடம் யாரு, முதல் இடம் யாருங்கிற போட்டியில திமுக அலையன்ஸ்க்கு இந்த அலையன்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்கும் பொழுது 2வது 3வது இடத்துக்கான போட்டி ஒரு மிகப்பெரிய அளவுல அது போன்ற கான்ஸ்டிடுவன்சில இருக்கும். ஏன்னா பாமக அங்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கான்ஸ்டிடுவன்சி. ஸோ இது பிஜேபி அலையன்ஸுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயமா இதை நான் பாக்குறேன். எப்படின்னா, பிஜேபிக்கு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய சக்தி தமிழ்நாட்டுல இருக்குதுங்கிறத அவங்க காமிக்கிறதாகவும், இன்னொன்னு அதிமுக பக்கம் எந்த ஒரு மாநில பார்ட்டி கூட போக மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கும் அதிமுக பக்கம் போவதற்கான ஒரு எண்ணம் இல்லை அப்படின்ற ஒரு போர்வையை காட்டுறதுக்கான ஒரு முயற்சியா தான் நான் இதை பார்க்கிறேன். அதற்காக இந்த தேர்தலை பொறுத்த மட்டும்தான் இது நடக்கிறது. ஸோ தேமுதிக என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். பாமக பாஜகவை பொறுத்தவரை இது பாஜக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான். ஏன்னா எந்த ஒரு பெரிய கட்சியும் இல்லை, சிறிய கட்சிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு இருந்தார்கள் என்று சொல்லிக்கின்ற அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பாமக போன்ற ஒரு வலுவான வடமண்டலத்தில் ஒரு வலுவான கட்சி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய வாக்குகளை பெருமளவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, கிட்டத்தட்ட அவங்களுக்கு 6% வாக்கு சதவீதம் என்பது கமிட்டட் ஓட் பேங்க் 5 முதல் 6%. அது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இந்த தேர்தல் அமையும். ஸோ இதுல நீங்க உள்ள போனீங்கன்னா எவ்வளவு சீட் ஜெயிப்பாங்க, ஓட் பெர்சன்டேஜ், இதெல்லாம் மீறி ஒரு பெர்செப்ஷன் பேட்டில்ல பாஜக கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கிறது, பாமக இருக்கிறது, இல்ல நாளைக்கு தேமுதிக வருவாங்களான்னு பார்க்கணும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தென் மாவட்டத்துல டிடிவியோடைய கூட்டணி இருக்கிறது, ஓபிஎஸ் அவங்களோட இருக்கிறார். இங்க சென்ட்ரல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி.கே. வாசன் அவங்களோட இருக்கிறார். கொஞ்சம் சவுத்ல போனீங்கன்னா ஜான் பாண்டியன் அவங்களோட இருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது அந்த பெர்செப்ஷனை இவங்க கொஞ்சம் கிரியேட் பண்றதுக்கு அந்த அலையன்ஸ் யூஸ் ஆகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவோடு யாரும் போவதற்கு தயாராக இல்லை. அதிமுகவோட தயாராக போல இது ஒரு பெர்செப்ஷன் வார்ல பாஜக வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, வின் பண்ணிருக்கு அப்படின்றத உங்களுடைய பார்வையா இருக்கும். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன்.